ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பிகினர் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடலாம். ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் போயிட்டு லிங்க்டின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. லிங்க்டின் ஆப்பு வரும். லிங்க்டின் INN இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் லிங்க்டின். இதை வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே அக்ரி அண்ட் ஜாயின் இருக்குது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், அக்ரி அண்ட் ஜாயின் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோடனே இப்போ உங்கள் ஃபஸ்ட் நேம் கேட்குது. ஃபஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நேம் கொடுக்குறேன். அடுத்து லாஸ்ட் நேம் 2 கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து மெயில் ஐடி கேட்குது. மெயில் ஐடி நான் உங்களோட மெயில் ஐடி இங்கே கொடுத்துருங்க. தென் கண்டினியூ. இப்போ மெயில் ஐடி கொடுத்து கண்டினியூன்னு கொடுத்தோடனே வெரிஃபை அப்படின்னு கேட்கும். வெரிஃபையில் இந்த இமேஜ் கரெக்டான இமேஜ் செலக்ட் பண்ணோம். பிக் தி இமேஜ் தட் இஸ் கரெக்ட் வே அப் அப்படின்னு கேட்குது. இந்த இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். வெரிஃபிகேஷன் ஓகே ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்க்கு வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎம் எ ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு வந்து இங்கே கவனிங்க, ஐஎம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. இங்கே நோன் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நோன் இருக்குது. இது வந்து எஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கோங்க. தென் லொக்கேஷன், உங்களோட லொக்கேஷன் கேட்குது. அடுத்து இங்கே லொக்கேஷன் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தர்மபுரி லொக்கேஷன் கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக தருமபுரி லொக்கேஷன் அங்கே இருக்கும். அடுத்து ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்குது. நான் என்னோடய யூனிவர்சிட்டி பேர் கொடுக்குறேன். கொடுத்திங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டியோட இது வரும். அப்புறம் ஸ்டார்ட் இயர், நான் வந்து எந்த வருஷம் என்னோடய டிகிரி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இயர் கொடுக்குறேன். நான் வந்து 2020 அப்படின்னு சொல்லி இங்கே செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. யுவர் ப்ரொஃபைல் ஹெல்ப்ஸ் யூ டு டிஸ்கவர் நியூ பீப்புள் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ ஆட் ஃபோட்டோ, ஆடிங் ஏ ஃபோட்டோ ஹெல்ப்ஸ் பீப்புள் ரெகக்னைஸ் யூ. இப்போ இங்கே வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணணும். இப்போ ஆட் ஃபோட்டோ. இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரொஃபஷ்னலாக பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்டில் இருக்கணும் அந்த ஃபோட்டோ. ஓகே, இப்போ நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோடனே இந்த ரைட்டு பாட்டம் கார்னரில் பாருங்கள், விசிபிலிட்டின்னு இருக்குது. இந்த விசிபிலிட்டி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதில் இது லாஸ்ட்டாக பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷன் இது கொடுத்துக்கோங்க. இப்போது ரைட் சைடில் வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. இப்போது உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஸ்டூடெண்ட் அட் பெரியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, என்டர் தி வெரிஃபிகேஷன் கோடு. வி சென்ட் தி வெரிஃபிகேஷன் டு யுவர் மெயில் ஐடி. நம்ம மெயில் ஐடிக்கு வந்து வெரிஃபிகேஷன்ஸ் கோடு சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 டிஜிட் இங்கே நம்ம என்டர் பண்ணணும். இப்போ கவனிங்க, உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே லிங்க்டின்லேருந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்துருக்கு பாருங்கள், 949351. இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணோடனே வெரிஃபை ஆகிடும். அடுத்து ஆர் யூ லுக்கிங் ஃபார் எ ஜாப்? எஸ், ஐ எம் ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் எ ஜாப், நாட் ரியலி அப்படின்னு இருக்கும். இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாப் டைட்டில் அப்படின்ட்டுருக்கா, இந்த இடத்துல இங்கே வந்து ஆட் டைட்டில் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆட் டைட்டில் கொடுங்க.
இப்போ இதெல்லாம் வந்து லிஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் 5 செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா, இப்போ இதில் வந்து நான் பேசிக்காக நான் ஃப்ரெஷர் அப்படிங்கிறதுனால இனி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க போஸ்டிங்ஸு இப்போ பாருங்கள், அசிஸ்டண்ட்டு எல்லா ஸ்டார்டிங்லேயுமே அசிஸ்டண்ட் போஸ்ட் இருக்கும். தென் அசோசியேட்டு, இந்த மாதிரி காமனான வேர்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். தென் அனலிஸ்ட், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அனலிஸ்ட் இருக்குது, அது செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டு அது செலக்ட் பண்ணுறேன். தென் அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, சேல்ஸ் பர்சன்ட், அனலிஸ்ட்டு, அக்கௌண்டண்ட்டு, இதில் நீங்கள் 5 செலக்ட் பண்ணிக்கலாம். அசிஸ்டண்ட் மேனேஜர் செலக்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5. நீங்கள் இதுக்கு மேலேயும் செலக்ட் பண்ணலாம். பட்டு இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் சாரி, யூ கேன் ஒன்லி சூஸ் 5. இப்போ நம்ம 5 தான் செலக்ட் பண்ண முடியும். நான் பேசிக்காக அசிஸ்டண்ட்டு, அசோசியேட்டு, இந்த மாதிரி விஷயங்களும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எல்லாமே கவர் ஆகும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு, ரிசர்ச் அசிஸ்டண்ட், அந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகும். ஓகே, இந்த ரைட் சைடில் டன் அப்படின்ட்டு பாருங்கள், டாப் ரைட்டு மேலே இங்கே. இப்போ இது நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், ஜாப் லொக்கேஷன், ஆட் லொக்கேஷன். நான் தருமபுரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஜாப் லொக்கேஷனு. நீங்கள் அடிஷ்னலாக ஜாப் லொக்கேஷன் வேணும்னா நீங்கள் இப்போ உங்களோட லொக்கேஷன், ஜாப் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஐம் ஓப்பன் டு ஒர்க் ரிமோட், இதுவும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கெட் நோட்டிஃபைடு when நியூ ஜாப்ஸ் ஆர் போஸ்டட், அனலிஸ்ட், அசோசியேட்ஸ். ஓகே, இதுவும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, லெட் ரெக்ரூட்டர்ஸ் நோ யூ ஆர் ஓப்பன் டு நியூ ஜாப்ஸ் அப்படின்னு கேட்குது. ஷேர் வித் ரெக்ரூட்டர்ஸ், இது எனேபிள் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிறது எனேபிள் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்க இந்த பட்டன், இது எனேபிள் ஆகிருக்கு. ஓகே, கனெக்டிங் வித் பீப்புள், லெட்ஸ் யூஸ் தி அப்டேட்ஸ் அண்ட் கீப் இன் டச். இது இப்போதைக்கு வேண்டாம், ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துடலாம். கீழே இருக்கிறது ஃபாலோ இன்ட்ரெஸ்ட் டு see their பெஸ்ட் கண்டென்ட் இன் யுவர் ஃபீடு. ஓகே, இதில் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம பேசிக் ப்ரொஃபைல் தான் க்ரியேட் பண்ணுறோம், இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போது கண்டினியூ. அலோ லிங்க்டின் டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஓகே, இப்போ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே கவனிங்க, அப்டேட் ப்ரொஃபைல் இந்த இடத்துல இருக்கா. ஆட் யுவர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டு ஷோ யுவர் ஸ்ட்ரென்த் டு ரெக்ரூட்டர்ஸ் இருக்குது. அப்டேட் ப்ரொஃபைல் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஆர் யூ கரண்ட்லி எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்குது. வில் ஹெல்ப் யூ ஆட் யுவர் கரண்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஸோ ரெக்ரூட்டர்ஸ் கேன் மேட்ச் யூ வித் தி ரைட் ஜாப்ஸு. எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ. லெட்ஸ் ஆட் வேர் யூ வென்ட் டு ஸ்கூல், உங்களோட ஸ்கூலிங். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், தருமபுரி கொடுத்துட்டேன். அடுத்து என்னோடய டிகிரி கேட்குது. நான் வந்து டிகிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸு. பேச்சுலர் டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வந்து நான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸ்டார்ட் டேட்டு நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, செட்டு. எண்டு டேட் வந்து 2025 எண்டு. ஓகே, இப்படி செட் பண்ணிடுறேன். இப்போ செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துறேன். நான் ரொம்ப பேசிக்காக இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூலிங்ஸு, டிகிரி எல்லாமே சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் வந்து என்னது, ஆட் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இங்கே நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸு, இதில் காமனான ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க.
அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு, தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, ரிசர்ச் ஸ்கில்ஸு, இங்கிலீஷு. ஓகே, இந்த ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ. கண்ட்ரி, ரீஜன், யூஸ் கரண்ட் லொக்கேஷன் இந்தியா, இது கரெக்டாக இருக்குது. இதையும் டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது அடுத்து ஃபாலோ கம்பெனிஸ் யூ வாண்ட் டு ஒர்க் ஃபார் டு கெட் நோட்டிஃபைடு, இது இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்து கனெக்ட் வித் ஃபார்மர் கோவர்க்கர்ஸ் அண்ட் ஆக்ஸ் ஃபார் ஜாப் ரெஃபரன்ஸ், இதுவும் தேவையில்லை. ஓகே, இப்போ வில் சென்ட் யூ இமெயில் ஸோ யூ கேன் கண்டினியூ தி ஸ்டெப்ஸ் லேட்டர். இப்போ ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம இதை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா நல்லா கவனிங்க, இந்த லெஃப்ட் கார்னரில் பாருங்கள், இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் பிக் மாதிரி ஒரு இது இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் ஃபோட்டோ, ஸ்டூடெண்ட் அட் பெரியார் யூனிவர்சிட்டி, உங்களோட ஸ்கூலிங், இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் உங்கள் நேம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட ப்ரொஃபைல் பேஜ். இப்படி தான் இருக்கும் உங்களோட ப்ரொஃபைல் பேஜ். இங்கேருந்து தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம ஷார்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்கு ரெடியாக இருக்குது, உங்கள் நேம் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போவோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இது வந்து உங்களோட பேக்ரவுண்டு கவர் ஆட் பண்ணுற இடம் இதுதான். இப்போ இங்கே நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கவர் ஆட் பண்ணலாம். இப்போ சூஸ் அன் இமேஜ். இப்போ இங்கே இருக்க இமேஜ் இப்போதைக்கு நம்ம ஃப்ரெஷர்னால பேசிக்காக ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொடுக்குறேன். ஓகே, இப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நீங்கள் கேன்வாவில் போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் கவர்லேயே வந்து உங்களோட நேமு, ஃபோன் நம்பர், உங்கள் மெயில் ஐடி இருக்க மாதிரியும் பண்ணலாம். இப்போ நம்ம வேணால் இப்போ நம்ம கேன்வாவில் வேணால் அது ட்ரை பண்ணுவோம். கேன்வாவில் அது ட்ரை பண்ணோன்னா இந்த பேக்ரவுண்ட் கவர் வேலையும் முடிஞ்சிடும். இப்போ நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். மிஸ் பண்ணிவிட்டு கேன்வாக்குள்ளே போய்ட்றேன். ஓகே, இப்போ கேன்வாவில் போய்ட்டு இங்கே மேலே சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சர்ச்சில் போய்ட்டு லிங்க்டின் பேனர்னு சொல்லி கொடுங்க. லிங்க்டின் பேக்ரவுண்ட் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா பேசிக் டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போது இதில் நான் இந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டு இதே கூட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்டுன்னு இருக்குது, கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து இந்த நேமுக்கு பதில் என்னோடய பேர் இங்கே நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே என்னோடய நேம் நான் கொடுக்குறேன். என்னோடய பேர் கொடுத்துட்டேன். இங்கே வந்து நான் ஆண்ட்ரப்ரனர் அப்படின்ட்டுருக்கு, அதை எடிட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்டூடெண்ட்டு இல்லை நான் ஆக்சுவலாக இதை அப்ளை பண்ணும்போது நான் ஒரு ஃப்ரெஷராக இருப்பேன். ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுலேயே வந்து இன்னொரு காப்பி கொடுத்துட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே என்னோட மெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் சும்மா இப்போ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.
ஓகே, இதில் என்னோடய மெயில் ஐடி நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கே சேவ் ஆஸ் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே சேவ் ஆஸ் இருக்குது. நான் டவுன்லோட் பண்ணுறேன். பிஎன்ஜி ஜேபிஜி ஃபார்மேட்டில் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ கவனிங்க, அங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு கேன்வாவில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இந்த எடிட் சிம்பிள் இது கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பண்ணோம்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்ததுக்கு பதில் கேன்வாவில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி அப்டேட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இங்கே அப்லோடு ஃபோட்டோ அப்படின்ட்டுருக்கு. இது கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே அப்லோட் ஃப்ரம் ஃபோட்டோஸ், டேக் ஏ ஃபோட்டோ, அப்லோட் ஃப்ரம் ஃபோட்டோஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் செகண்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணது இருக்கும், டவுன்லோட் பண்ணது, அதை நம்ம டவுன்லோட் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். சேவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ரெடி, ப்ளஸ் நம்மளோட நேமு, நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம். இப்போ நீங்கள் நான் ஒரு ஃப்ரெஷர்னால இங்கே ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும், இங்கே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கவர். ஓகே, ஃபஸ்ட் பார்ட்டு ஓவரு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பார்ட்டுக்கு வரும். இங்கே ஒரு பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்து நம்ம ஃபஸ்ட் நேமு, நம்மளோட லாஸ்ட் நேமு, அடிஷ்னல் நேம் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அடுத்து நேம் ப்ரொனவுன்சியேஷன் ப்ளஸ் ஆட் நேம் ப்ரொனவுன்சியேஷன் இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து ஹெட்லைன் இப்போது ஸ்டூடெண்ட் அட் பெரியார் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டுருக்கு. இப்போது இங்கே ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டு இல்லை, இப்போ நீங்கள் ஃப்ரெஷர் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போது இங்கே இருக்க ஹெட்லைனுக்கு நம்ம ChatGPT கிட்ட கூட நம்ம போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம், இங்கே ஹெட்லைன் என்ன கொடுக்குறதுன்னு. ஒரு நிமிஷம், நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு ChatGPT கிட்ட போயிடலாம். இப்போ ChatGPT இருக்குது, ChatGPTயில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கொடுக்கலாம். நம்ம டைப் பண்ணலாம், ஐ எம் a fresher, I'm a இல்லைனா I am a bachelor degree holder in English literature. I am a bachelor degree holder in English literature அப்படின்னு கொடுங்க. And now I am applying in LinkedIn. Now I am applying in LinkedIn. So help me to add headline அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஹெட்லைன் டேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகே, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிராஜுவேட், பேஷனேட் அபவுட் ரைட்டிங், ரிசர்ச் அண்ட் ஸ்டோரி டெல்லிங், சீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் கண்டென்ட் க்ரியேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குன்ட்டு. நம்ம இதை அப்படியே செலக்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம லிங்க்டின்ல போய்ட்டு அந்த ஹெட்லைன் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். நீங்கள் வேறு எந்த டிகிரியாகவும் இருக்கலாம். நீங்கள் அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி ChatGPT கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்டிங்கன்னா அது கிளியராக உங்களுக்கு ஹெட்லைன் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். ஓகே, இங்கே எஜுகேஷன்
ஆட் நியூ எஜுகேஷன் இருக்குது. இங்கே ஆட் நியூ எஜுகேஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் கொடுத்துட்டோம். அடுத்து டிகிரி, பேச்சுலர் டிகிரி கொடுத்துட்டோம். நம்ம பேச்சுலர் டிகிரி. ஓகே, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் டேட் இது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், பரவாயில்ல, இன்னொரு வாட்டி கொடுத்துடலாம். 2020 நான் ஸ்டார்ட் பண்ணேன். செட்டு எண்டு டேட் வந்து ஏப்ரல் 2025 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். கிரேடு, என்னோடய கிரேடு என்ன, 89% அப்படின்னு என்னோடய கிரேடு கொடுத்துக்கிறேன். தென் ஆக்டிவிட்டீஸ் அண்டு சொசைட்டிஸ், நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணியிருந்தீங்களோ காலேஜில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் இங்கே கொடுத்துக்கலாம். தென் அதனோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே ரொம்ப முக்கியமானது ஸ்கில்ஸு. நம்ம ஆல்ரெடி ஸ்கில்ஸ் ஆட் பண்ணோம். ஆட் ஸ்கில் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண ஸ்கில்ஸ் இங்கே இருக்குது, அதை எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் பண்ணிவிட்டு மேலே டன் அப்படின்ட்டு இருக்கோம், அதை கொடுத்துருங்க. அடுத்து மீடியா, இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்கூல் மறுபடியும் கூட கொடுத்துக்கலாம். ஸ்ரீ, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் வந்து கொடுத்துருங்க. விஜய் வித்யாலயா அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். இப்போ இது எல்லாமே கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம். சேவ் பண்ணிடலாம். ஓகே, யுவர் எஜுகேஷன் ஹாஸ் பீன் அப்டேட்டட். ஸ்கிப். ஓகே, இண்டஸ்ட்ரி இஸ் எ ரெக்வயர்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, எஜுகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அட்வர்டைஸிங், டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் கன்சல்டன்சி, இதில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இண்டஸ்ட்ரி, ஐடி சர்வீஸ், ஐடி கன்சல்ட்டிங், எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு இப்போதைக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, யுவர் இன்ட்ரோ இஸ் சேவ்டு. நம்மளோட இன்ட்ரோ இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட அழகான இது ரெடியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் ரெடி, நம்மளோட டீட்டெயில்ஸ் ரெடி, நம்மளோட ஹெட்லைன் ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட ஸ்கூலிங்கு எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது இதில் நம்ம ஸ்கூல் அப்படின்ற ஆட் நியூ எஜுகேஷன் நம்ம அதை ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இங்கே வந்து நம்ம ஸ்கூலுன்ற இடத்துல நம்ம யூனிவர்சிட்டி கொடுத்துடலாம். பெரியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா அங்கே ஷோ ஆகும்போது அதுதான் ஷோ ஆகணும். அது ஷோ ஆனால் தான் நல்லாயிருக்கும் ப்ரொஃபைலு. ஓகே இப்போ இங்கே சேவ் கொடுத்துடலாம். ஓகே, ரைட், பெரியார் யூனிவர்சிட்டி தருமபுரி அப்படின்னு வந்துருச்சுங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த மேலே நம்மளோட ப்ரொஃபைலு ப்ளஸ் நம்ம நேமு, நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாமே இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போது மறுபடியும் இந்த பென்சில் சிம்பிள் இந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம். இங்கே அடுத்து நல்லா கவனிங்க. இப்போ இங்கே வந்து ஓப்பன் டு அப்படின்ட்டு பார்த்திங்களா, இது என்னன்னு பார்க்கலாம். ஹையரிங் ப்ரொவைடிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஷேர் தட் யூ ஆர் ஹையரிங் அண்ட் அட்ராக்ட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ், ஷோ கேஸ் சர்வீஸ் யூ ஆஃபர் ஸோ நியூ கிளைண்ட்ஸ் கேன் டிஸ்கவர். ஓகே, இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. தென் இப்போது இங்கே கவனிங்க, அடுத்து இந்த பார்ட்டு பார்க்குறோம். ஆட் செக்ஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ இங்கே பார்த்தீங்களா செட்டப் ஃபஸ்ட்டு கவனிங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். செட்டப் யுவர் ப்ரொஃபைல் இன் மினிட்ஸ் வித் ரெஸ்யூம். உங்களோட ரெஸ்யூம் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அது லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 விஷயம் இருக்குது. என்னென்னா ஒன்று கோரு, தென் ரெக்கமெண்டட் அண்ட் அடிஷ்னல். இதில் இந்த கோர் ஃபஸ்ட்டு, இந்த கோரு இந்த இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கோர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் அபவுட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆட் அபவுட் இது நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி யூ கேன் ரைட் அபவுட் யுவர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இண்டஸ்ட்ரி ஆர் ஸ்கில்ஸ். பீப்புள் ஆல்சோ டாக் அபவுட் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் ப்ரீவியஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், மறுபடியும் ChatGPT போய் கேட்கலாம். சேம் அதே இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மெசேஜ்னு இருக்கு பாருங்கள், அது கொடுத்துக்கோங்க. ஐம் ஏ பேச்சுலர் டிகிரி ஹோல்டர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் நவ் ஐம் அப்ளைங் இன் லிங்க். ஸோ ஹெல்ப் மீ டு ஆட் ஹெட் டேக்னு கொடுத்தோமா, அதுக்கு பதில் இங்கே ஆட் அபவுட் அப்படின்னு சொல்லி சர்ச் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருச்சு ஆட் அபவுட்டில் கம்ப்ளீட்டாக. இதில் நம்ம ஆஸ் எ பேஷனேட் அண்ட் டெடிக்கேட்டட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிராஜுவேட், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற விஷயத்த வேணால் நம்ம செலக்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைலில் போட்டு இங்கே ஆட் அபவுட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் அபவுட் முடிஞ்சது, ஸ்கில்ஸ் முடிஞ்சது. இது சிம்பிளாக நம்ம ஆட் அபவுட்டு நம்ம எபிலிட்டி டு அனலைஸ் நீட்டாக இருக்குது. சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், யுவர் அபவுட் செக்ஷன் ஹேஸ் பீன் அப்டேட்டட். ஓகே, அடுத்து ஆட் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்குது. நம்ம எஜுகேஷன் டீட்டெயில்ஸை நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே, தென் ஆட் பொசிஷன், ஆட் சர்வீஸ், ஆட் ஸ்கில்ஸும் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம். தட் ஷோஸ் வேர் யூ யூஸ் திஸ் ஸ்கில், இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஆட் எஜுகேஷன் இங்கே பெரியார் யூனிவர்சிட்டி, பேச்சுலர் டிகிரி, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஸ்டார்ட் டேட்டு மார்ச் 2020, எக்ஸ்பெக்டட் எண்ட் டேட் ஏப்ரல் 2025, செட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், பரவாயில்ல. ஒரு வாட்டி 85 89 கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஸ்கில்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, யுவர் எஜுகேஷன் ஹேஸ் பீன் சேவ்டு. ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது ஆட் பொசிஷன், ஆட் சர்வீசஸ், ஓகே. இது ஆட் டு ப்ரொஃபைல், இது ஓகே. இப்போது இது இங்கே கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த விஷயம், கெட் ஸ்டார்டட் வித் யுவர் ரெஸ்யூம். இப்போது இங்கே வந்து கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ரெஸ்யூம் இருக்கா, இங்கே கீழே இருக்க பாருங்கள், செலக்ட் ரெஸ்யூம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். இப்போ அதை செலக்ட் பண்ணோடனே என்னோடய ரெஸ்யூமோட பிடிஎஃப் நான் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ அப்லோடுன்னு கொடுத்துட்றேன். என்னோடய ரெஸ்யூம் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்மளோட ஸ்கில்ஸு நம்ம எங்கே படித்தோம் அதெல்லாம் அதே அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கேட்கும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு ஆட் டு ப்ரொஃபைல் கொடுத்துருங்க. யுவர் ப்ரொஃபைல் வாஸ் அப்டேட்டட், தென் பேக் டு ப்ரொஃபைல். ஓகே, இப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆட் செக்ஷனில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ கோர் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு. தென் இப்போது அடுத்து இந்த ரெக்கமெண்டேஷன், இந்த விஷயத்துக்கு போகலாம்.
இப்போ இதில் ஆட் ஃபீச்சர்னு இருக்குது, ஆட் லைசன்சஸ், ஆட் ப்ராஜெக்ட்ஸு, ஆட் கோர்சஸ், ஆட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. இதில் ஆட் ப்ராஜெக்ட்ஸ் இது கொடுங்க. தேர்டாக இருக்கிறது உங்களோட ப்ராஜெக்ட் நேம், போர்ட்ஃபோலியோ அப்படின்னு என்னோடய ப்ராஜெக்ட் இருக்குன்னா என்னோடய ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன்ஸு நான் கொடுக்கணும். ஓகே, அதுவும் நம்ம ChatGPT கேட்கலாம். இங்கே நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணதில் போயிட்டு எடிட் மெசேஜ் கொடுத்துட்டு ஐ எம் பேசிங் இன் இங்கிலீஷ், ஐ எம் அப்ளைங் லிங்க்டின், ஸோ ஹெல்ப் மீ டு ஆட் மை ப்ராஜெக்ட் in title. So help me with the project description கொடுங்க. The description to the project title, portfolio அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகே, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அனலிட்டிக்கல் திங்கர் இப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் டெக்ஸ்ட்டு. நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ அந்த ப்ராஜெக்ட் கொடுத்து டைட்டில் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், நான் இது ரஃப்பாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் கிளியராக உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. சேவ். ஒரு ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன் ஆடட். இங்கே வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, ஸ்கிப். ஓகே, ஆட் கோர்சஸ், ஆட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை, கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஓகே, இப்போது ஆட் செக்ஷன்ஸில் மறுபடியும் ஆட் செக்ஷன்ஸில் நம்ம 2 முடிச்சிட்டோம். கோர் முடிச்சாச்சு, ரெக்கமெண்டட் முடிச்சாச்சு. அடுத்து இந்த அடிஷ்னல் இருக்கு பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் உங்களோட வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எங்கேயாவது காலேஜில் இல்லை ஏதாவது கேம்பில் வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளட் டொனேஷன் கேம்ப் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே கொடுங்க. ஏதாவது புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தால் இங்கே பேட்டன்ஸு, அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், கண்டிப்பாக காலேஜில் அவார்ட்ஸ் ஹானர்ஸ் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஆட் லாங்குவேஜ், இது வேணால் நம்ம கொடுக்கலாம். ஆட் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு தமிழ் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிடுறேன். ப்ரொஃபிஷியன்சி என்னது, ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கிங் ப்ரொஃபிஷியன்சி, ஃபுல் ப்ரொஃபஷ்னல். ஓகே, அடுத்து சேவ். மறுபடியும் ஆட் லாங்குவேஜ் கொடுக்கலாம். ஆட் லாங்குவேஜில் இங்கிலீஷ் கொடுக்குறேன். ஓகே, இங்கிலீஷ் ஃபுல் ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபிஷியன்சி கொடுக்குறேன். சேவ் கொடுக்குறேன். ஓகே, ஆட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஆட் கான்டாக்ட் இன்ஃபோ. இங்கே இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே கவனிங்க, எல்லா இடத்துலையுமே உங்களோட ப்ரொஃபைல் லிங்க்கு கேட்பாங்க, லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கு. இதை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணோன்னே இப்படி இருக்குது. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இப்போ இங்கே இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே இருக்கு பாருங்கள், கஸ்டம் URL. இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம பேர் மட்டும் இருக்க மாதிரி நம்மளே ஒரு ப்ரொஃபைல் லிங்க்கு க்ரியேட் பண்ணலாம். இது சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். ட்ரை URL இஸ் நாட் அவைலபிள், ட்ரை டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் பேருக்கு அடுத்து நம்பர் வர மாதிரி கொடுக்குறேன். என் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சம் 20 இப்படி கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா இல்லைன்னா இன்னும் ஈஸியாக இருக்கணும்னா ஒரு நம்பர் மட்டும் நம்ம கொடுப்போம். என்னோடய பேர் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எடுத்துக்கிச்சு, சேவ் ஆகிடுச்சு. எடிட் கண்டென்ட். இனிமேல் இப்போ உங்கள் ப்ரொஃபைல் linkedin.com IN உங்கள் பேர் அடுத்து அந்த நம்பர். அதனால் உங்களால் ஈஸியாக உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும்.
எடிட் பண்ணியிருந்தோம். பப்ளிக் யுவர் ப்ரொஃபைல். இதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ரிஃப்ரெஷ் ஆகிடும். அடுத்து ஆட் கான்டாக்ட் இன்ஃபோ. இங்கே மொபைல் நம்பர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபோன் டைப்பு இதுதான் மொபைல். அடுத்து உங்களோட அட்ரஸ் இங்கே கொடுத்துக்கோங்க. டிஎன்ஹெச்பி. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த்து. ஓகே, சேவ் பண்ணிடலாம். ஓகே, டன். இப்போ இதில் அடிஷ்னல் இந்த 3மே முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஆட் செக்ஷன். ஓகே, இப்போ இங்கே இந்த விஷயம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 3 டாட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கான்டாக்ட் இன்ஃபோ, ஷேர் ப்ரொஃபைல் வியா மெசேஜ், அபவுட் மை டீம்ஸ் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே இங்கே இருக்கும். என்ஹான்ஸ் ப்ரொஃபைல். ஓகே, அவ்வளோதான். உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து பக்காவாக க்ரியேட் ஆகிடுச்சு.